Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கான Excel 3-minute Pro Tip வீடியோ சீரீஸ்ல எப்படி grid lines கலர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். உங்களோட எக்ஸல் ஒரு புக்கு அட்ராக்டிவாகவும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரோ டிப் வீடியோ சீரிஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு 3 ஷீட் இருக்கு. ஓகேவா? பிங்க் அப்படின்னு ஒரு ஷீட்டோட நேம் கொடுத்துருக்கேன். அப்புறம் ரெட் அப்படின்றது செகண்ட் ஷீட். அதுக்கு வந்து நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், கிரிட் லைன்ஸ் வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும். தென் கிரே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஷீட் இருக்கும் இல்லையா, நீங்கள் வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டிஃபால்ட்டாக ஷீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் உள்ள கலர் தான் என்ன அப்படின்னா அந்த கிரே கலர். ஓகேவா? அதாவது கிரிட் லைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல்ல காலம் ரோ இது எல்லாம் ஜாயின் ஆகிற இடத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கிரிட் லைன்ஸ்க்கு நீங்க வந்து டிஃப்ரெண்டா கலர் கொடுத்துக்கலாம். இந்த கிரிட் லைன்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி கலர் செட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிள். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நியூவா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த ஃபைல ஜஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல நீங்க எக்ஸல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டா 3 ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி ஷீட்டோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 3 ஷீட்லையுமே உள்ள கிரிட் லைன்ஸ் வந்து கிரே கலர்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கிரே அப்படின்றது ஒரு டிஃபால்ட்டான கலர். ஓகேவா? இப்போ நம்ம இதை தான் சேஞ்ச் பண்ண போறோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காண்டி 3 ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிள். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? வேற வெர்ஷன் எதுவும் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா ஆப்ஷன் அப்படின்றதே காமிக்கும். ஸோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாப்பப் விண்டோல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கலர் செட் பண்ண போறோம். ஸோ அந்த கலர் செட் பண்றதுக்கு இதுல அட்வான்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அந்த அட்வான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஒர்க் ஷீட் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஓகேவா? இந்த ஒர்க் ஷீட்டுக்கு வந்து டிஃப்ரெண்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரிட் லைன்ஸ் வந்து கலர் செட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கீழே கிரிட் லைன்ஸ் கலர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணல, டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்கு, கிரே கலர் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிங்கா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கூட இன்னொரு விஷயம் என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா இப்போ டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஒர்க் ஷீட் அப்படின்றது பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ கலர் கிரிட் லைன்ஸ் வீடியோ அப்படின்றது இந்த ஃபைலோட நேம். அந்த ஃபைலோட நேமுக்கு கீழே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்க 3 ஷீட்டுக்கு டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஷீட்டோட நேம் இருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு ஷீட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனித்தனியாக கலர் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹைலைட். ஸோ இதை பிங்க் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிங்க் அப்படின்ற ஒரு ஷீட் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு பிங்க் கலர் எங்கே இருக்கோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ தென் கிரீன் அப்படின்ற ஒரு ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேம் கிரிட் லைன்ல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ரொம்பவே சிம்பிளா இருக்கா? ஸோ தென் தேர்ட் வந்து பிளாக் அப்படின்ற ஒரு கலரை செலக்ட் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு பிளாக் கலர் எங்க இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிரிட் லைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும் அப்படின்னா அப்ளை ஆயிருக்கும் கலர். பிங்க்குக்கு உங்களுக்கு பிங்க் அப்படின்ற ஒரு கலர் அப்ளை ஆயிருக்கா. ஏன் அப்படின்னா நம்ம அங்கே சேஞ்ச் பண்ணதுனால இங்கே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல உங்களுக்கு லைன் வந்திருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்ல உங்களுக்கு லைன் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கலர் எல்லாமே இன்னும் கொஞ்சம் எனக்கு அட்ராக்டிவா தெரியணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து நல்லா கிளியரா தெரியணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஹோல் ஷீட்டை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே பார்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் பார்டர்ஸ் அப்படின்றத காமிக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கலர் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டா தெரியும். ஓகேவா? ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ தென் கிரீன் கலரும் பாருங்க, இப்போ கொஞ்சம் கிரீன் கலர் வந்து லைட்டா இருக்கா, ஸோ அந்த டாட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் கம்மியா தெரியும். ஸோ இப்போ இங்கே அதே மாதிரி கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் அப்படின்ற குரூப்பிங்ல ஆல் பார்டர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ்டா தெரியும். ஏன் அப்படின்னா அந்த டாட்டா இருக்க கலர் வந்து ஃபுல்லா லைனா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு கலர் வந்து என்ஹான்ஸ்டா தெரியும். ஓகேவா? சேம் ஃபார் பிளாக், கண்ட்ரோல் ஏ அண்ட் ஃபாண்ட்ல
ஆல் பார்டர்ஸ். ஓகேவா? குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து என்ஹான்ஸ்டா தெரியும். தட்ஸ் இட் ஃபார் த டே. இந்த வீடியோல எப்படி கிரிட் லைன்ஸ்க்கு கலர் அப்ளை பண்றது அப்படின்னு கத்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் எந்த வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அந்த வீடியோ ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டில் தென் பை பை, டேக் கேர்.